அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்று நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கூடிய தலைப்பு ஓய்ந்தது 18வது மக்களவை தேர்தலுக்கான இறுதி பிரச்சாரம், களத்தில் முந்துவது யார்? இந்த தலைப்பின் கீழ்தான் அடுத்த ஒரு மணி நேரங்கள் நாம் விவாத நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கிறோம். இந்த தலைப்பை இன்று எடுப்பதற்கான முக்கியமான காரணம், ஒரு பக்கம் 8 மாநிலங்களில் சனிக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய 7வது கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் முடிவடைந்திருக்கிறது. மற்றொரு பக்கம் தமிழகத்தின் கடைகோடியான கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகை. இப்படியான பல்வேறு விஷயங்களுடன் இன்றைய தினம் நாம் ஒரு மணி நேர விவாத நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்று விடலாம். அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் பாண்டியன் மற்றும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன், உங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். இதே போல இணைய வழியில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம். உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வாசுதேவன் சார், உங்ககிட்ட இருந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 6 கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது. 7வது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சாரங்கள்லாம் முடிவடைந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை அப்படியே நேரெதிராக மாற்றி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் பயன்படுத்தி விட்டார்களோ என்ன தோன்றுது? இந்த 7வது கட்ட மக்களவை பிரச்சாரம் எப்படி இருந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு? பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் சமயத்தில் மட்டுமே பண்ணலை, ஒரு வருஷம் முன்னாலேயே அவங்களுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப குறியாக இருந்தது அவங்களுடைய சாதனை தான். 400 தாண்டணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன கட்டமைப்புகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெயின்லி அவங்க ஆரம்பித்த போது அவங்களுடைய சாதனைகள் பற்றி மட்டுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமாக வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாருங்கள், பிரிண்ட் மீடியாலையும் பாருங்கள், எலக்ட்ரானிக் மீடியாலையும் பாருங்கள், பல்வேறு அமைச்சர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் பாருங்கள். பிரதமர் 100 பத்திரிகைகளுக்கு இதுவரை பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது பிரிண்ட்டு அண்டு எலக்ட்ரானிக் மீடியாவில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மெயின் வளர்ச்சி திட்டம், பொருளாதார கட்டமைப்பு, 3வது நலத்திட்டங்கள், 4வது ஊழலற்ற ஆட்சி, இதை மட்டுமே தான் சொல்லிவிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் என்னாச்சு, 1-2 கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ வந்தது. அதில் அவங்க மைனாரிட்டிஸ் பற்றி அவங்க ஆரம்பித்தாங்க. உடனே அதை இவர் பிக்கப் பண்ணார். 10 நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஊடகங்கள் யாருமே ஒன்றுமே சொல்லலை இதை பற்றி. இதில் நிறைய விஷயம் இருக்குது, இதை நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால நானே இந்த மேட்டரை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நடந்தது தான் ஒரே ரொம்ப சுவாரஸ்யமான கட்டங்கள். அதாவது ஒரு கட்டத்துக்கும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், மற்ற கட்சிக்காரர்கள், குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸு, ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள், அவங்கெல்லாம் என்ன ஆயுதத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பித்தாங்களோ அதையே நரேந்திர மோடி என்ன பண்ணார், தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார். 2019 நாம் பார்த்துருக்கோம், 2014 நாம் பார்த்துருக்கோம். சாய்வாலா சாய் பேச் சக்தா ஹை, அதாவது ஒரு டீ வியாபாரி டீ தான் விற்க முடியும், வேணும்னா ஏஐசிசி கூட்டம் நடத்துகிறோம், நரேந்திர மோடி சாய் விற்கட்டும் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் சொன்னார். உடனே அப்படியே அவர் மாற்றிக்கினார். ஒரு சாய்வாலா பிரதமர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கினார். அதே மாதிரி கூன்கி தலால், அதாவது மரணத்தின் வியாபாரி அப்படின்னு ஒன்று, அதையும் அவருக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி இவங்க எடுத்து கொடுக்குறாங்க, அவர் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய வல்லவர் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்னமோ தெரியல, இந்த ட்ரிப்பும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போனதுனால என்னாச்சு, இந்த விவாதம் அப்படிங்கிறது 400க்கு அப்பால் அப்படிங்கிறது அது இருந்தாலும் கூட தன்னுடைய சாதனைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கு பதில் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் என்னாச்சு, பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டமா? கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் அதிகமான வாக்குகள் வர அளவுக்கு அவங்க அந்த பிரச்சாரத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க. இல்லை வாசுதேவன், ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எதிர்கட்சிகள் எடுத்துக்கூடிய ஆயுதத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தேவையான விதத்தில் மாற்றிக்கிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியானது போது முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கை போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாட்டான பேச்சை எடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி. முதல்ல மேற்கு வங்க கலவரத்தை முன்னிறுத்தி பெண்களுக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்லி எடுத்தது பிரதமர். இப்படியான விஷயங்கள்லாம் தொடக்கமே பிரதமர்கிட்ட இருந்தானே தொடங்குது.
பிரதமர்கிட்ட இப்படி தொடங்கலையே. ஏன்னா பிரதமர் பேசாமல் தான் இருந்தார். அவர் பாட்டுக்கு அவருடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ராஜீவ்காந்தி காலத்தில் ₹1 செலவு பண்ணனா 13 பைசா தான் போய்கிட்டு இருந்தது. நாங்கள் இப்போ 100க்கு 100 பைசா உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இவங்க காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை அவங்க எப்போவுமே மைனாரிட்டிஸு மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பாகுபடுத்தி பார்ப்பாங்க. ரெண்டாவது, மிகப்பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், அப்புறம் ஏழைகள் அப்படின்னு பாகுபடுத்தி பார்ப்பாங்க. மூணாவது, ஜாதி வேறுபாடு, ஜாதி வாரியாக அவங்க வந்து வேறுபடுத்தி பார்ப்பாங்க. அவங்க பாருங்கள், ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு அவங்களுடைய அரசுகள், மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வேலாம் எடுத்த பிறகு கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் தான் அவங்க இருந்தாங்க. மன்மோகன் சிங் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம், அது கூட அவங்க பண்ணலை. கடைசியில மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதே காங்கிரஸோட ஆட்சி தான் 2011. அதுக்கப்புறம் 10 வருஷம் பாஜக இருந்தாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட நம்மளால இன்னும் எடுக்க முடியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாத காரணம் 2021 கொரோனா வந்ததுனால அதை எடுக்க முடியல. ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் வேற. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. பீகார் மாநிலத்துல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அப்ப எதிர்கட்சி முன்னாடி பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதை உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். கரெக்ட். எப்படி எப்ப எடுக்க முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. இப்ப நீங்க தான் சொன்னீங்க, ஆளும் கட்சியினர் எடுக்கக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பை கூட அவங்க முழுமைப்படுத்த முடியலன்னு சொன்னீங்க. முழுமைப்படுத்த முடியாத காரணமே பாஜகவை சேர்ந்தது. நான் எந்த கான்டெக்ட்ல சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இஸ்லாமியர்களை பற்றி, மைனாரிட்டிஸ் மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போது அதை தான் அவர் சொன்னார். நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் லீக் 1937 முஸ்லீம் லீகினுடைய சுதந்திரத்திற்கு முன்னால் அவர்களுடைய சொல்லுங்க, அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கிறதே அப்படின்ட்டு அவர் ஆரம்பித்தார். அதாவது ஒரு முஸ்லீம் இது இருக்குது, டில்ட் இருக்குது, அதாவது ஒரு சிறுபான்மையினருடைய டில்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அது காரணம் என்னன்னு கேட்டால், 1984லேருந்து காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதுதான். ஓகே முருகானந்தம், நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் அவருடைய ஊதுகுழல்களா இருக்கிற யாருக்குமே வெக்க துளியும் கிடையாது. அதனால அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அந்த ஒட்டுமொத்த அறிக்கையில விவசாயிகளை பற்றி பேசியிருக்குது, வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசியிருக்குது, நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு பற்றி பேசியிருக்குது, நாட்டை பாதுகாக்கின்ற ராணுவ வீரர்களை தினக்கூலி அடிப்படையில் இருக்கின்ற அயோக்கியத்தனத்தை பற்றி பேசியிருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த 10 ஆண்டு காலங்கள்ல கொரோனாக்கு பின்னாடி இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை ஏழை எளிய மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடியதா மாறி இருக்கிறத பத்தி பேசியிருக்கிறது. பணக்காரர்கள் கொழுத்து கொண்டும் ஏழைகள் இழைத்து கொண்டும் இருக்கக்கூடிய அநீதியான பொருளாதார கொள்கையை பத்தி பேசியிருக்கு. அது மட்டுமல்லாம இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில நாட்டுக்கு பதக்கங்களை வென்று தந்த வீராங்கனைகள் டெல்லியினுடைய தெருக்கல்ல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்பி மேல குற்றஞ்சாட்டினதை பத்தி பேசியிருக்குது. அந்த குற்றஞ்சாட்டின எம்பிக்கு இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருந்து அவனுக்கு மகனுக்கு சீட்டு கொடுத்துக்கிற வெக்கங்கட்டதனத்தை பத்தி பேசியிருக்குது. பிரஜ்வல் ரேவண்ணாங்கிற இவங்களுடைய கூட்டாளி, கர்நாடகத்துல மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய கூட்டாளி 2000க்கு மேற்பட்ட பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துறது குறித்த வீடியோ வெளியானதை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ வெளியானதுக்கு பின்னால் அவனை புறவாசல் வழியா தப்பிக்க விட்ட அயோக்கிய நலத்துக்கு நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சி உடந்தையாக இருந்திருக்கிறாங்க பத்தி பேசியிருக்கிறோம். மணிப்பூர்ல ஓராண்டு காலமாக வன்முறைகள் நிற்காத வன்முறைகள் நீடித்து வருகிறது, அதை பத்தி பேசியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இந்த மானம் கெட்ட வெக்கம் கெட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வரைக்கும் பதில் சொன்னது கிடையாது. அவங்க ஊதுகுழல்களாக இருக்கிறவங்க பதில் சொன்னது கிடையாது. காங்கிரஸ் கட்சி பேசாத ஒரு விஷயத்தை, அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் தொடங்கி இந்த கடைக்கோடி ஊதுகுழல் வரைக்கும் பொய்யை தங்களுடைய வாழ்நாள் தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நாங்கள் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. இந்த விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கொடுக்கறத பத்தி, அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி நாங்க பேசுறோம். இது வரைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இந்த வாய்களையே பேசுறோம். பிரதமர் ஏதாவது பதில் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேளுங்க.
நாட்டுல வேலை வாய்ப்பின்மை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இல்லாத அளவுக்கு மோசமானதாக வேலை வாய்ப்பின்மை இளைஞர்களை பாதிச்சு கொண்டு இருக்குதுங்கிறத பேசியிருக்கிறோம். அதுக்கு பிரதமரை பதில் சொல்லி பாருங்க. இதுல எல்லையில வந்து சீன ஊடுருவல் லடாக்ல நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி லடாக்ல இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க, நீங்க பேசுங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லி பாருங்க. மணிப்பூர்ல நடக்கிற வன்முறைகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு பதில் சொல்லி பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த பதிலும் சொல்லல. எந்த பதில் சொல்ற துப்பும் கிடையாது, அருகதையும் கிடையாது. முருகானந்தம் இல்ல, இப்ப நீங்க சொன்னது சீன விவகாரமாக இருக்கட்டும், மணிப்பூர் விவகாரங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாடாளுமன்றத்துல பதில் சொல்லிட்டாங்க. தேர்தல் களத்துல என்ன பதில் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த இடத்துல முருகானந்தம் குறுக்கீடு மணிப்பூர் விவகாரத்துல தொடங்கி சீன விவகாரங்கள் வரைக்கும் நாடாளுமன்றத்துல பதில் சொல்லிட்டாங்க. இப்ப தேர்தல் களத்துல இதுக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பதில் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன காங்கிரஸோட நிலைப்பாடு? நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து பதில் சொன்னாரான்னு சொல்லுங்க. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருல, மணிப்பூர் விவகாரத்திலையும் சீன விவகாரத்திலையும் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருல. பிரதமருக்கு என்ன வேலை? பிரதமருக்கு என்ன சார் வேலை? உள்துறை அமைச்சர் பிரதமருக்கு இல்ல. முருகானந்தம் ஒரு சின்னதான். பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் நாட்டினுடைய பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சகத்துடைய ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதில் தானே இந்த விவகாரத்துல நியாயமா இருக்கும். பிரதமர் சொல்ல வேண்டும் அப்படின்னு அடம்பிடிப்பது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கே வராம யாராவது வந்து அவருடைய முன்னான மூத்த அமைச்சர்கள் மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவங்களுக்கு ஊதல் குலகளா இருக்கிறவங்களும் சும்மா இருப்பாங்களான்னு கேளுங்க. ஒத்துக்குவாங்களா? அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மன்றம். ஸ்டாலின் தன்னிச்சையாக ஒன்றுமே பேச தெரியாதவர். அவருக்கு யாராவது எழுதி கொடுத்தா தான் அவர் படிக்க முடியும். யாருமே அவருக்கு எழுதி பிரதமர். சரி, ஓகே. நான் உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன், மணிப்பூர் விவகாரத்துக்கு பதிலளிக்க சொல்லி எத்தனை நாள் போராடினதுக்கு பின்னாடி அவைக்கு பிரதமர் வந்தாரு? மணிப்பூர்ல வாசுதேவனுக்கு இல்ல, நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு வாசுதேவன் பதில் சொல்றாரு. நான் கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். வாசுதேவன், மணிப்பூர்ல மதமாற்றம் செய்வதற்கு துணை புரிந்தவர்கள் யார்? மணிப்பூர்ல மதமாற்றம் செய்வதற்கு துணை புரிந்தவர்கள் யார்? மணிப்பூர்ல மலைப்பகுதிகளில் ஓபியம் வளர்ப்பதற்கு துணை புரிந்தவர்கள் யார்? இல்ல, அவர் என்ன கேட்கிறாரு, மணிப்பூர்ன்றது நாட்டுடைய ஒரு முக்கியமான விவகாரம். முருகானந்தம் வரேன். முருகானந்தம், நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை மணிப்பூர் விவகாரம். மணிப்பூர் விவகாரம் நடந்த போது நாடாளுமன்றத்திற்கு வந்த பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் அது குறித்து எந்த பேச்சுமே பேசல? ஒரு விளக்கமாச்சு கொடுத்திருக்காரு ஒரு பிரதமரா? என்ன பேசுறீங்க? கடைசி நாள் நிறைய பேசியிருக்காரு. 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. ராகுல் காந்தி என்ன பண்ணாரு? ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு. ராகுல் காந்தி ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு லேடிஸ்க்கெல்லாம். 1.5 மணி நேரம் வந்து பேசுறதுக்கு பொய்யச்சரா பேசினாரு. மணிப்பூரை பத்தி எவ்வளவு நேரம் பேசினாரு? மணிப்பூர் பத்தி பாராளுமன்றத்திலே ஹால்லயே அமித்ஷா பேசியிருக்காரு, மற்ற அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, ஸ்மிருதி இரானி பேசியிருக்காங்க. இல்ல, முருகானந்தம் 1.5 மணி நேரம் பேசினதுல வெறும் 1 நிமிஷம் தான் மணிப்பூர்ன்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்னு கேக்குறாரு. நாட்டோட முக்கியமான பிரச்சனை 1 நிமிஷத்துக்கு போதுமானதா? எங்க நாட்டுல அது ஒண்ணுதான் முக்கியமான பிரச்சனையா? வேங்கை வயல் பிரச்சனை இருக்கா? வேங்கையில பத்தி நீங்க பேசுனீங்களா? வேங்கை வயல் பத்தி நீங்க பேசுனீங்களா? வேங்கை வயல் வாசுதேவன், நம்ம டாபிக் விட்டு மாத்தி போறோம். முருகானந்தம், இந்த தேர்தலுக்கு நம்ம வந்து டாபிக் பண்ணலையான்னு கேளுங்க. முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணலையா? ரியாக்ட் பண்ணிருக்காரா இல்லையா? இல்ல முருகானந்தம், இது டாபிக்கை தாண்டி போகுது. நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இந்த 7வது கட்ட தேர்தல் பரப்புரை அப்படின்றது எந்த விதத்துல காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ உறுதுணையா இருக்க போகுது? டாபிக் உள்ள வந்துடலாம். இல்ல, பரப்புரை கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. கிட்டத்தட்ட இன்னையோட பரப்புரை வந்து அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்து விட்டது. அதே நேரம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் மற்ற அதிகாரப்பூர்வமற்ற ஊதுகுலர்களுக்கும் இன்னும் வந்து 2 நாளைக்கு பிரச்சாரத்துக்கான என்ன சொல்றது சிறப்பு தகுதிகள் இருக்குது. அவங்க வந்து எல்லா இதையும் தேர்தல் விதிமுறைகளையும் வயலேட் பண்ணிட்டு மத பிரிவினைவாதத்தை பத்தி பேசலாம், பிளவுபடுத்தும் சொல்லாடல்களை பயன்படுத்தலாம், தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபடலாம், மறைமுகமாக பிரச்சாரம் செய்யலாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது தேர்தல் விதிமுறை. ஆனா வந்து ஊடகங்களை துணை கழித்துக் கொண்டு பிரச்சாரம் பண்றதுங்கிற ஒரு வழிமுறையை வந்து இதுவரைக்கும் நடைமுறையில் இல்லாத எந்த ஒரு பிரதமரும் செய்திராத ஒரு விதிமீறலை எந்த விதமான அச்சமும் நாணமும் இல்லாமல் எல்லா தேர்தல்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க, பூரியில எலெக்ஷன் நடக்குதுங்க சார். பூரியில அன்னைக்கு எலெக்ஷன் நடக்குது, ஒரிசாவுல பூரியில.
என்ன அன்னைக்கு சொல்றாரு? காலையில பிரதமர் அங்க வந்து ஊர்வலம் போறாரு சார். எந்த வகையில சார் நியாயம் இதெல்லாம்? ஒரு பிரதமர்னா வழிபடுற உரிமை இருக்கு, ஏன் முந்தின நாள் போங்க, அதுக்கு முந்தின நாள் போங்க. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு பூரியில வந்து எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒருத்தர் வந்து சரி நீங்க வழிபடுறது உங்க உரிமை, அதை நான் மறுக்கல, வழிபடுறதுக்கு சத்தம் இல்லாம போங்க, ஊர்வலமா தான் போகணுமா? பிரதமருடைய வருகை கூட ஒரு அன்றையிலிருந்து ஊர்வலமா இருந்திருக்கலாம் இல்லையா? அதாவது இந்தியாவுல வந்து ஜனநாயகத்துடைய அடிப்படை நெறிகள் இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டிருந்த உயர் விழுமியங்கள் அத்தனை கால்ல போட்டு முதிச்சுட்டு தான் இவங்க எல்லா தேர்தலையும் நடத்துறாங்க. ஒன்று. ஓகே. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு வந்தேன். தேர்தல் அதாவது ஆணையத்துக்கு அதை பத்தி இந்த சொல்லுங்க. 6 கட்டங்கள்லயும் வந்து இந்த 6 கட்ட தேர்தல் பிரச்சாரத்தையும் நாங்க ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு போனோம். நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஏழை மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், இவர்களுடைய பிரச்சனையை நாங்க அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். அது பத்தி எங்களுடைய தேர்தல் அறிக்கை கன்ஸ்ட்ரக்டிவா பேசியிருக்கு. எல்லா விஷயங்களையும் நாங்க என்னென்ன செய்வோம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியானதுக்கு பின்னால்தான் கான்ஸ்டிடியூட் பண்றாங்க தேர்தல் அறிக்கைக்கான தயாரிக்கிறதுக்கான குழுவே. அப்போ நரேஷனை நாங்க செட் பண்ணோம். ஏன்னா இந்த மக்கள் விரோத அரசு இந்த நாட்டினுடைய ஜனநாயக நெறிமுறைகளை காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான அரசை தூக்கி எறிவதற்கான ஒரு ஜனநாயகம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக நாங்கள் தேர்தலை பார்த்தோம். அதை ஒட்டித்தான் நாங்க எங்களோட நரேஷனை செட் பண்ணோம். அதை ஒட்டித்தான் எங்களுடைய பிரச்சாரத்தை வடிவமைத்தோம். ஒருபோதும் மக்களை பிளவுபடுத்தல, ஒருபோதும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசல, ஒருபோதும் எதிர்கட்சி தலைவர்களுடைய உடல்நிலையை காமிச்சு ஓட்டு போடுங்கன்னு வெக்க கெட்ட மாதிரி எங்களுக்கு கேட்கல, செத்து போன ராணுவ வீரர்களுக்கு வாக்கு கொடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கல. நியாயமாக அரசியல் பொருளாதார மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் நிகழ்த்துவதற்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் கேட்டு நாங்கள் தேர்தலை அணுகணும். அதையே தான் கடைசி வரைக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். மரபுகளையும் விழுமியங்களையும் விதிமுறைகளையும் பின்பற்றி நாங்கள் முழுக்க முழுக்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நடந்துகிட்டு இருக்கிறோம். ஜனநாயகத்தின் மேலையும் மக்கள் மேலையும் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம். அதன் அடிப்படையில் மிக சிறப்பாகவும் ஆக்கப்பூர்வமாக இந்த தேர்தல் பிரச்சாரம் எங்களுக்கு இருந்தது. அதனுடைய முடிவுகளும் எங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறேன். திருப்பி வரேன். ராமகிருஷ்ணன் சார், முருகானந்தம் பேசும்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த 6 கட்ட தேர்தல்களை இன்னைக்கோட சேர்த்து 7 கட்டங்களுக்கான அந்த பிரச்சாரங்கள் முடிவடைந்திருக்கு. ஆனா எந்த ஒரு கட்டத்திலையுமே தேர்தலுக்கான வழிமுறைகளையோ அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பிரதமர் பின்பற்றப்படவில்லை. இப்படியான ஒரு தேர்தலாகத்தான் கடந்த 7 கட்டங்களும் இருக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான கருவை நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? ஓகே, இல்ல அதாவது அந்த அரசியல் சட்டத்திற்கு ஒரு பாதகம் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்கு. அதனாலதான் அவர் பிரதம மந்திரி கூட இது வந்து அம்பேத்கர் வந்தா கூட மாற்ற முடியாது அப்படின்னு. சோ அந்த ஏன்னா பிரதம மந்திரி வந்து அவருடைய ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய மாற்றங்களுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாற்றம்ங்கிறது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதுலதான் வந்து அதுதான் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து அது ஒரு இதை ஏற்படுத்துது. சோ இவங்க 3வது முறை வந்தால் அதோடு மட்டும் இல்லாம அவங்க இதுல கூட யாரோ ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு அவருக்கு இப்ப டிக்கெட் கொடுக்கல கர்நாடகா 400 சீட்டுக்கு மேல வந்துருச்சுன்னா நாங்க கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் மாத்திருவோம். சோ இந்த இது அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷனை தொடர்ச்சியான இது அது 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 மத ரீதியில நாங்க வந்து ரிசர்வேஷன் பிசிக்கு எடுத்துருவாங்க, எஸ்சிக்கு எடுத்துருவாங்க, அப்படி அந்த இது இங்க வந்து கச்சத்தீவு தமிழ்நாடை பொறுத்தவரை. சோ ஆனா பட் பாயிண்ட் இஸ் இந்த அரசியல் சட்டம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இந்த 3 விஷயங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த 7 கட்டங்கள் இருந்தது. ஐ திங்க் ஒரு விதத்துல இது வந்து அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க போனாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ரைட், ஓகே. அதுல விதி மீறல்கள் இருந்தது, இல்ல இது சொல்றது ஒரு லோ குவாலிட்டி டிஸ்கஷன் கூட நடந்துச்சு, எல்லாம் ரைட். பட் இந்த அடிப்படை விஷயங்களை பற்றி இந்த தேர்தல் வந்து முன்னிறுத்தியது, அதுதான் நான் மிக முக்கியமா கருதுறேன். அதனால ஒரு சில்லறத்தனமா ஒருத்தரை பேசிட்டு இருக்கிறது பத்தி நம்ம அதை போய் டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் இல்லை. பட் அடிப்படையான சில விஷயங்களை பற்றி இந்த தேர்தல் இருக்குல்ல, அதாவது இன்னும் சொல்ல போனா இவ்வளவு பலவீனமான ஒரு விவாதங்கள்லாம் இருந்தாலும் கூட, ஓகே, பல குறைகளோடு இருந்தாலும் கூட சில அடிப்படை விஷயங்களை பத்தி பேசப்பட்டது, அதற்கு சில உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டது. அதுதான் இந்த தேர்தலுடைய அதனுடைய சக்சஸ் கூட சொல்லுவார்.
இல்லை என்னதான் நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டீங்க சமத்துவம், சமூகத்துவம் இதெல்லாம் பற்றி. ஆனால் இது எல்லாம் இந்த தேர்தலில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் சும்மா பேச்சுக்காக சொல்லிக்கலாம், ஆமாம் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அது இருந்ததான்ற ஒரு ஆழமான கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம பல கோணங்களில் கவனிச்சிருக்கோம். பிரதமர் பேசுகிறார், அதுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். இப்படியான வாதங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்துச்சா சார்? இல்ல, உங்களுக்கு தேர்தல்ல நீங்க ஆரோக்கியமற்ற விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, அந்த ஆரோக்கியமற்ற விஷயங்களையே நம்ம திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கிறதுல ஐ திங்க் நம்ம காலத்தை தான் நம்ம விரயம் பண்ணுவோம். ஓகே, பட் இவ்வளவு இந்த அது அப்பவே அதிகமா பேசப்பட்டது. ஓகே, அதனால இப்ப நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அட்லீஸ்ட் இவ்வளவு ஒரு தரமற்ற பேச்சுவார்த்தைகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் பலவிதமா இருந்தாலும் கூட அடிப்படையான சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்க, தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அப்படி வந்த பொழுது இப்ப திருப்பி அவங்க பிஜேபி அவங்க ஒரு டிஃபென்சிவ்ல தான் போனாங்க. ஓகே, இது நாங்க மாத்த மாட்டோம்னு மட்டும் இல்ல, அவர் அம்பேத்கர் அந்த அளவுக்கு அவங்க போக வேண்டியதா போச்சு. சோ உங்களுக்கு அது இந்த ரிசர்வேஷன் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அதாவது இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன பொறுத்தவரையிலும் இதை பற்றி இல்ல ராமகிருஷ்ணன் சார், இல்ல ராமகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு குறுக்கீடு. ராமகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு குறுக்கீடு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி கான்ஸ்டிடியூஷனை மாத்த மாட்டோம்னு சொன்னதா நீங்க சொல்றீங்க. ஆனா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தேர்தலே அடுத்த முறை நடக்காது, ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்க மாத்திடுவோம், இதுதான் கிட்டத்தட்ட ஒரு இறுதியான தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனை நீங்க முழுமையா மாத்த வேணாம், அதுல ஒரு சில அங்கங்களை மாத்துவேன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. அது ஒரே நாடு, நீங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்க எப்ப பண்ணல. அதனால அது நீங்க நூற்றுக்கணக்கான மாற்றங்கள் செஞ்சுட்டீங்க. அது ஓகே, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது சாத்தியமா, அதுல எவ்வளவு இது இருக்கு இன்னும் ஐ திங்க் அந்த விவாதம். ஆனா அது விடுறதுனாலேயே ஒரு 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 விவாதத்துக்காக சொல்றேன் நீங்க. அதனால அது அப்புறம் தேர்தலே வராதுன்னு இல்லை. இப்போ மலேசியா நம்மளை விட மிக சின்ன நாடு. ஓகே, தென்கிழக்கு ஆசியால இருக்கிற நாடு, ரொம்ப நம்மளுக்கு தமிழர்களோட ரொம்ப இது. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் சரி, அங்க இருக்கிற ப்ராவின்சஸ், அதாவது அவங்க திங்க் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அது பாத்தீங்கன்னா ஒரே சமயத்தில் நடத்துறாங்க. பட் அது சின்ன நாடு. ஓகே, அங்க இருக்கின்ற பிரச்சனைகள் வேறு விதமானவை, இங்க இருக்கின்ற பிரச்சனைகள் சொல்றேன். சோ அங்க அப்படி, அதாவது இவங்க அதை பத்தி ஸ்டடி பண்ணும்போது அதெல்லாம் மனசுல வச்சிருக்கலாம். ஓகே, ஆனா இந்தியா மாதிரியான ஒரு பிரம்மாண்ட நாடுல பல நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசுகின்ற நாடுல இது சாத்தியமா அப்படிங்கிறது வேற. ஆனா அதுக்காக கருத்தே ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவோ இல்லது அரசியல் சட்டம் நீங்க மாற்றம் செஞ்சுட்டீங்கன்னா அது ஏத்துக்கலாமே. இப்ப நீங்க 42வது அரசியல் சட்டம் இது வந்தது எமர்ஜென்சி டைத்துல, அது எத்தனையோ மாற்றங்கள் செஞ்சாங்க. அதனால அப்பவே கூட இப்போ நீங்க சொல்றீங்களா இந்த கான்ஸ்டிடியூஷன், அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஒரு சின்ன புக்லெட்டா போட்டிருந்தாங்க. அப்போ சில பேர் அந்த புக்லெட்டை போய் வாங்கினாங்களா, ஏன்னா இனிமே கான்ஸ்டிடியூஷன் இருக்காதுன்னு கூட நினைச்சிருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் 77 எலெக்ஷன் நடந்தது, அதுக்கப்புறம் மாற்றங்கள் வந்தது, அதுக்கப்புறம் அதனால தொடர்ச்சியா நீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற அவங்க அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா, அது ஸ்லோகன் நன்றாக இருக்கிறது. பட் அது ஒரு கருத்து, அந்த கருத்தை ஜனநாயக சொல்ல மாட்டேன். பட் ஆனா அது சாத்தியமானதா, நடைபெறுமா இந்தியாவில அப்படின்னா அதுக்கு பல கேள்விகள் இருக்கு. அது தனி விவாதம். ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அது ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவோ இல்லாட்டா இதோட அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி 5 years எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், அது இன்னும் அது தனி விவாதம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அரசியல் சட்டமே நீங்க மாற்றங்கள் செஞ்சுட்டு தானே இருந்திருக்கீங்க. ஆனா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு சொல்றாங்க, அது அடிப்படையான சில விஷயங்கள், அதுல நீங்க கை வைத்தீர்கள் என்றால் சுப்ரீம் கோர்ட் உள்ள நுழையும். சோ அதெல்லாம் இருக்கு. அதனால அதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்திர முடியாது. சோ அதனால நீங்க எழுப்பின கேள்வி மிகப்பெரிய அர்த்தங்களை உடைய கேள்வி. அது இது சொல்லல. பட் நம்ம ஒரு பாசிட்டிவாவே பார்ப்போமே நான் சொல்றேன். நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் ரொம்ப இன்டென்ஸ் தான், ரொம்ப கடுமையானதுதான், ரொம்ப தீவிரமானதுதான். பட் அதுல என்ன நம்ம ஒரு இதுதான் எடுத்துக்க முடியும், ஒரு அதுலயும் கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதா நான் சொல்லணுமே. நான் சொல்ல வர்றதே தவிர பேசிட்டாங்க, திட்டினாங்க, அடிச்சாங்க, பிடிச்சாங்க, ஆல் ரைட், தட்ஸ் ஃபைன். அது
நம்ம வந்து அதுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கணும்னு நான் நினைக்க சொல்ல. ஓகே ஓகே, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் ராமகிருஷ்ணன் சார். பாண்டியன் சார், அதுக்கு முன்னாடி வாசுதேவ் சார் குறுக்கிட வந்தீங்க, சுருக்கமாக முடிச்சு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கு. அமித்ஷா சொன்னாருன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க யோகேஷ்? அமித்ஷா சொன்னார். அமித்ஷா என்ன சொன்னார் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஹிந்தியில் தான் சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணுமே தவிர அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இருக்கணுமே தவிர 5 மாதத்துக்கு ஒரு தேர்தல் இருக்கக்கூடாது. அதாவது சட்டசபை தேர்தல்களும் மக்களவை தேர்தலும் ஒரே நாள் ஒரே சமயத்தில் நடந்ததுன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னாரே தவிர அதுக்கப்புறமா தேர்தலே கிடையாதுன்னு நரேந்திர மோடியும் சொல்லலை, அமித்ஷாவும் சொல்லலை. தயவு செஞ்சு அந்த கருத்தை நீங்கள் மாற்றிக்கிங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் இன்னும் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், நான் திரும்ப பெற விரும்பலை, ஏன்னா நான் ரொம்ப ஆழமாக படிச்சனால சொல்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல், அடுத்த தேர்தல் நமக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். இது போன்ற தேர்தல்களை தனித்தனியா நம்ம சந்திக்க போறது இல்ல, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை தான் அவர் சொன்னாரு. அதாவது நானும் கேட்கிறேன், கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாற்றம் வந்தா தானே ஒரே நாடு ஒரே தேர்தலே. அதாவது சார் கான்ஸ்டிடியூஷன் வாசுதேவன் சார், கான்ஸ்டிடியூஷன்ன்றது ஒரு மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியில ஒரு அங்கத்தை மாத்தினா என்ன, மையத்தை மாத்தினா என்ன ஐயா, ஏதோ ஒரு மாற்றம் தானே ஐயா. கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு அமெண்ட்மென்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு நிமிஷம் பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா மொத்த நாடுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் சட்டசபை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே சமயத்தில் நடைபெறும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா 5 வருஷத்துக்கு திருப்பி அது நடக்கும், 5 வருஷம் திருப்பி அது நடக்கும். தேர்தல் நடக்கும், நாங்க நடத்த போறதில்ல, இல்ல நடக்கவே சொல்லவே கிடையாது. அதைத்தான் நானும் குறிப்பிடல, இல்ல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். தேர்தல் நடத்தாதுன்னு அதை அப்படி சொன்னதா குறிப்பிடல. ஆனால் இப்படி சட்டமன்றத்திற்கு தனியாக தேர்தலும் மக்களவைக்கு தனியாக தேர்தல் நடத்தப்படுவது இதுதான். அடுத்த தேர்தல் நம்முடைய இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தலா பார்க்கணும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்றாரு. அதைத்தான் நான் குறிப்பிடுறேன். கரெக்ட், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஒரு மாநில அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துட்டாலோ அல்லது மாநில அரசாங்கங்கள் இருக்கையில ஒரு மத்திய ஒன்றிய அரசு பெரும்பான்மை இழந்து அதுக்கு காரணம் முருகையன் சார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்திரா காந்தி மாதிரி 78 ட்ரிப் 356 யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எந்த மாநில அரசும் கவிழ்க்கப்படாது பை மோடி. அதான் காரணம். காங்கிரஸ் கட்சி வந்துச்சுன்னா அது நடக்கும் சார். மோடி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சார். நீங்க வாசுதேவன் சொன்னதுல ஒரு கருத்தை எடுத்துக்கங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில எந்த அரசும் கவிழ்க்கப்படாதுன்னு அவர் சொல்றாரு. எம்எல்ஏ மட்டும் விலைக்கு வாங்குவாங்க. அரசாங்கங்கள் மாநில அரசாங்கங்களை கவிழ்த்தீங்களே நீங்க குமாரசாமி அரசாங்கத்தை கவிழ்த்தீங்களே, நீங்க ஹரிஷ் ராவத் அரசாங்கத்தை கவிழ்த்தீங்களே, நீங்க அது தவிர எத்தனை ஆயிரம் உச்ச நீதிமன்றம் கூட குட்டி தலைவர் உத்தவ் தாக்கரே அரசாங்கத்தை கவிழ்த்தீங்களே, அவங்கள தானா கொடசாந்தி கவிழ்ந்ததா பாரதிய ஜனதா செய்யாம? ஓகே, வரேன் முருகன், நான் வரேன். இந்த தேர்தல் எப்படின்னாலே பரப்புரை வாக்காளர்கள் இந்த 2 பேரை தவிர மற்ற எல்லா விஷயமும் தேர்தலில் இருந்துச்சு. அதான் உண்மை, நிகழ்த்தமான ஒரு உண்மை. ஏன்னா ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுக்கு முந்தைய பிரச்சாரங்கள் பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான பிரச்சாரமா இருக்குதா, மக்களுக்கு நான் இதை செஞ்சிருக்கேன் இனி இதை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா பெரும்பான்மையா இல்லை. பல இடங்கள்ல பல கோணங்கள்ல எதிர்கட்சிகளை தாக்குவதும் ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவர்கள் மீது பழி சொல்வதும் இப்படியான விஷயங்களை தானே நம்ம பார்த்திருக்கோம். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த 7வது கட்ட தேர்தலை? 7வது கட்ட தேர்தல் மட்டும் இல்லை, இப்போ இந்த கடைசியாக பேசுகிற நம்ம ஒரு விஷயத்த ஒரே வரியில் முடிச்சிடுறேன். அதாவது 7 கட்ட தேர்தல், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிற இந்த பிஜேபி ஒரே நாடு ஒரு நாள் தேர்தலில் வைக்க முடியல. 7 கட்டமாக சூழ்ச்சியாக வச்சு அதை இந்த 7வது கட்டம் இன்றைக்கி முடியுது. இந்த சூழ்ச்சியாக வச்சது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பிரச்சாரத்துக்காக வச்சது கடைசியில் இது பேக் ஃபயர் ஆகி இன்றைக்கி 4ஆம் தேதி ரிசல்ட் மாறுறதுக்கு இந்த 7 கட்ட தேர்தல் அந்த வச்சதும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு 40 தொகுதியை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு அப்படி நல்ல மக்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் 40 தொகுதி ஒரே நாள் வைக்க முடியும், பாண்டிச்சேரி சேர்த்து சொல்கிறேன். ஆனால் ஒரு 80 ஒரிசாவில் 21 தொகுதி அதை பிடிச்சி 4 கட்டம் 5 கட்டம் 80 தொகுதியை 7 கட்டம் 14 தொகுதியாக 4 கட்டம் இப்படியா வைப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நிர்வாக திறமை உள்ள ஒரு இந்த மத்திய ஒன்றிய அரசு ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு அந்த தார்மீக உரிமையை அவங்க இழந்துடுறாங்க. அந்த ஒரு நாள் நடத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஏன் நடத்த முடியாது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ தப்பு இந்த 7 கட்டத்தில். அதெல்லாம் விட்ருங்க. இப்போ இயல்பாகவே ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணாக்கா ஆன்டி இன்கம்பன்சி வரும்.
அது யார் ஆண்டாலும் சரி, எவ்வளோ நல்ல கவர்மெண்ட் ஆண்டால் கூட அது வரும். அதுக்கு அப்போ என்ன சொல்லணும், இந்த 80 நாள் பிரச்சாரத்தில் முழுக்க 10 வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். இது என்ன சார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு வருஷமாக இது பண்ணோம், அதாவது பத்திரிகையில் பணம் கொடுத்து நாங்கள் விளம்பரம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, வந்துச்சு, நானும் பார்த்தேன். இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம 10 விளம்பரம் பண்ணாங்க, நாங்கள் சொல்லலை, விளம்பரம் பண்ணாங்க. பத்திரிகைக்கு விளம்பரம் பண்ணது சும்மா பத்திரிகைக்கு பணம் கொடுத்தாலும் சார் பண்ண முடியும். மிக்க நன்றி. பணம் கொடுக்காம எந்த இதுல விளம்பரம் போடுவாங்க? எப்படி சார் வரும்? இல்ல வாசுதேவன் நானே அந்த கேள்வி சார் கோடி கணக்குல கொடுத்தா சார் ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். நீங்க அதனால லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க. நானே கேட்டேன் முருகானந்தம், நானே கேட்டேன் வாசுதேவன், நீங்க கேக்குறீங்க, நானே கேட்டேன், நான் வரேன் உங்ககிட்ட. அதனால செய்த சாதனையை சொல்லணும், இன்னும் நான் வரிசையா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 20-30 வருஷத்துக்கு முந்தி செஞ்ச விஷயத்த நான் கக்கூஸ் கட்டி கொடுத்தேன், எங்களுக்கு குடிநீர் கொடுத்தேன், இதெல்லாம் தமிழ்நாட்டில் நான் 50 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு பல விஷயங்கள். ஜிஆர் என்ட்ரி ரேஷியோ, அதாவது +2 முடிச்சுட்டு கல்லூரி போகிறது இன்னைக்கு 23%, 29% ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு 50-52 தாண்டிடுச்சு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கே தமிழ்நாட்டில் 39 இருக்குன்னு நாங்களாம் குறை சொல்லியிருக்கேன். அது வேகமாக வரணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம வேகமாக போயிட்டு இருக்கோம். பிஜேபி அதானே சொல்றாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எய்ம்ஸ் இருந்த எண்ணிக்கை என்ன, இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு எய்ம்ஸ் உருவாக்குறோம், அவங்களும் இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டு சார் சொல்லி ஒரே ஒரு செங்கல் உதயநிதி எடுத்துட்டு போயிட்டாருல மதுரையில். நீங்க 7 வருஷம் ஆச்சு சார் அது சொல்லி, இன்னைக்கு வர மதுரையில் வரலையே. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் இருக்கு சார். அப்புறம் குடியேற்றாருல சார், இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஒரே வந்தே பாலத்தை ஏன் உலகம் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வைக்கணும்? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அதை கரெக்டாக செய்யக்கூடிய விஷயத்த இவர் ஒரு பிரதம மந்திரி எடுத்துக்கிறாரு. அப்ப சாதனைனா நீ இதை தான் சொல்ல போறீங்களா அப்படின்ற கேள்வி வருது. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, முதலே பேப்பரில் விளம்பரத்தை கொடுத்துட்டு முழுக்க அது குறிப்பாக ஏப்ரல் 19 முதல் கட்டம் முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வர அவர் முழுக்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு புள்ளி வரமே வந்திருக்கு, 421 முறை இந்த 40 நாளில் வெறும் மதமும் அந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே எடுத்து அந்த முரண்பாடை மட்டுமே சொல்கிறாரு. ஊபியை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே சொன்னது 80-20. உங்களுக்கு 80-20னா என்னென்னு தெரியும். ஆனால் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னா 20-80 தான் வரப்போகுது ரிசல்ட்டு. 4ஆம் தேதி அதை பார்க்கலாம். நீங்கள் 20% ஓட்டு மேலே ஓட்டு வாங்க முடியாது இந்தியா லெவலில். 37% வாங்கின நீங்கள் இன்றைக்கி 20%க்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிறத 4ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நமக்கு தெரியும். அப்போ என்னென்ன எதிர்க்கட்சி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணவீக்கத்தை பற்றி கரெக்டாக பேசுது. நீங்கள் சாதனையை சொல்லாதனால அவங்க தெளிவாக செய்கிறாங்க. இந்தியா கூட்டணி என்ன செய்யுது, பணவீக்கத்தை கரெக்டாக பேசுது, விலைவாசியை பேசுது. விலைவாசியில் என்னென்ன இருக்குது, பெட்ரோல், டீசல், கேஸு. நீங்கள் அது ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஒவ்வொரு குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பத்தில், என்னுடைய இதில், சாரோட குடும்பத்துலேருந்து இந்த கடந்த 5 வருஷம், முதல் 5 வருஷத்தை நான் விட்டுறேன், கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 3000-5000 மாதம் நீங்கள் 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 2 லட்சம். நீங்கள் இன்னைக்கு விற்கிற விலைக்கு பவுன் எடுத்தால் கூட 4 பவுன் எடுத்துருக்கலாம். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பமும் நான் சொல்கிறேன் விலைவாசியை பொறுத்தவரை. அப்புறம் டபுள் இன்ஜின் சர்க்காரில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கணும், ஆகவே இல்லை. ஆகலைங்கிறதுக்கு 2 மட்டும் உதாரணம் சொல்கிறேன். அந்த தேசிய அந்த ஒரு திறன்மிகு அந்த ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவில், அது மூலியமாக 10,000 பேரை போர் நடக்கிற இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க. எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 1,36,000 மாதத்துக்கு. அவனுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, இங்கேருந்து போகிற ஃப்ளைட்டு டிக்கெட்லேருந்து வர்ற டிக்கெட் வர இதுக்குள்ளே தான் கழிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி 10,000 பேர் எடுக்கிறாங்க சார். எல்லாமே நார்த் இந்தியாவில். இப்போ கடைசியாக அங்கே ஆள் 10 தெலுங்கானாவில் ஒரு 905 பேர் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நட்டுறதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேலைவாய்ப்பு அங்கே நார்த்தில் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு இந்தியா ஒன்றிய அரசே இஸ்ரேலுக்கு அனுப்புது. எங்கேயா அனுப்புவீங்களா? அதே மாதிரி ஏற்கனவே உக்ரைன் பார்டரில் ரஷ்யா நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் செத்து போன பிறகு தான் நமக்கு தெரியுது எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. எல்லாம் இந்தியாவிலேருந்து போயிருக்கு. அடுத்தது ஊபியில் ஒரு போலீஸ் வேலை, 50,000 பேர் சார் போலீஸு. அது 36,000 34,000 சம்பளம். அதுக்கு 50 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுக்குறான். 50 லட்சத்தில் 7 லட்சம் பக்கத்து மாநிலம் ஊபி அல்லாமல், 43 லட்சம் ஊபியில் மட்டும் வெறும் 30,000த்துக்கு. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த தேர்தலும் அந்த தேர்வும் ரத்தாயிடுச்சு. இவ்வளோ மோசமான ஒரு வேலைவாய்ப்பு இன்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசணும் தேர்தலில்? இதை சொல்லணும். இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, சரி அக்னி பார்த்து கொண்டு வந்தீங்க, என்னாச்சு? அது பயங்கர பேக்ஃபயர் ஆகி இன்றைக்கி அதனாலேயே தோக்க போகிறாங்க பல இந்தி மாநிலத்தில். இது வேலைவாய்ப்பு பொறுத்தவரை. அடுத்தது பொருளாதார அடிப்படையில் உலக பொருளாதாரத்தில் 5வது நாடு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே போன இந்த இதில் நம்ம டிவிலேயே காமிச்சேன்.
1996 16வது இடத்துல இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிடிபி ஏறுறதுனால 5வது இடத்துக்கு வந்திருக்கும். இதுக்கு மோடிக்கு சம்மந்தமே கிடையாது. அடுத்து 4ஆம் தேதி யார் பிரதமர் வந்தாலும் இன்னும் ஒரு 27ல் 3வது இடத்துக்கு வந்துருவோம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு மோடியோ வேற யாருமே தேவை கிடையாது. 3வது இடத்துக்கு வந்துருந்தது அவங்களும் சொல்றாங்க. அது இப்போ புள்ளிவரத்தை நான் போன தடவை இப்போ இங்கே இதிலே காமிச்சேன். பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்ததே காமிச்சேன். போன இதிலேயே காமிச்சிருக்கேன். அப்போ அது இல்லாமல் 1300 பேர் இவங்க தான் இந்த கடைசி 3 வருஷம், குறிப்பாக கொரோனாவுக்கு அப்புறம் 1300 பேர் மட்டும் 8000 கோடி, ஏன்னா $1000 கோடி டாலர், அந்த 8000 கோடி அதாவது அந்த முதலீடோட பெரிய பணக்காரங்களா ஆயிருக்காங்க. அதில் தான் அம்பானியும் அதானியெல்லாம் இருக்காங்க. இவங்க தான் வளர்ந்துருக்காங்க. பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட பணக்காரர்கள் வாழ்ந்தாங்க. அது கடைசி 3 வருஷம். இல்ல அது ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இல்ல இந்த ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன், நீ விளம்பரம் போயிருங்க. தடுப்பூசிங்கிற போர்வையில் 2 கம்பெனி, ஒன்று சீரம் இன்ஸ்டியூட் பூனாவில் புனேவாலைங்கிறவரோட இதில் நடந்துச்சு. அடுத்தது பாரத் இன்ஸ்டியூட் ஹைதராபாத். இவங்க 2 பேரும் இந்த 1300 பேரில் இந்த 2 வருஷத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. வாசுதேவன் சார், முன்பு பேசிய பாண்டியன் அடுக்கடுக்கான ஒரு பட்டியலை வச்சார் இல்லையா? இப்போ நம்ம ரொம்ப இன்டெப்த்தாகவே போயிடுவோம். தேர்தல் சமயத்தில் பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ கடந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் முன் வச்சாங்க? நான் முதல்ல சொன்னேன், வளர்ச்சி திட்டங்கள். என்ன வளர்ச்சி திட்டங்கள்? அதான் நான் ரொம்ப இன்டெப்த்தாக போயிடலான்ட்டேன். இந்த திட்டங்களை சொன்னாங்க. ஓகே, பொருளாதார கட்டமைப்பு, சாலைகள் மேம்பாடு, விமானங்கள், விமான தளங்கள். 70 வருஷத்தில் 54 விமான தளங்கள் தான் இருந்தது. இன்றைக்கி 154 விமான தளங்கள் இருக்குது. அதே மாதிரி எய்ம்ஸு, காங்கிரஸ் கட்சி 56 வருஷத்தில் ஒரே எய்ம்ஸ் கட்டிச்சு. இந்த 10 வருஷத்தில் 13 எய்ம்ஸ் இவங்க கட்டிட்டாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ கட்டினாங்க? தமிழ்நாட்டிலே பாருங்கள், மோடி வந்த பிறகு 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு அதே மாதிரி மோடி கட்டல. அதே மாதிரி இது எப்படி நீங்க கிரெடிட் எடுத்துக்க முடியும்? எந்த உலக பொருளாதார அதுக்கு எடப்பாடி கிளைம் பண்ணலாம், நியாயம் இருக்கு. நீங்க எப்படி மோடி கிளைம், மோடிக்கு எப்படி கிரெடிட் சொல்றாரு? அதுக்கு மோடிக்கு சம்பந்தம் இல்ல. மெடிக்கல் கவுன்சில் அனுமதி கொடுக்கிறதோட மெடிக்கல் கவுன்சிலோட வேலை மோடி முழுக்க பண செலவு பண்றது கட்டது மாநில அரசு. ஓகே, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். மோடி என்ன ஆணை கொடுங்கனாரு சொல்லுங்க. இந்திரா காந்தி ஏழ்மையை விரட்டினாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒண்ணுமே பண்ணலையேங்கிறதுனால தான் மன்மோகன் சிங்கை கூப்பிட்டாரு நரசிம்மராவ். மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு, ஐயா நீங்க தான் பண்ணுங்க அப்படின்னாரு. அதாவது இன்னைக்கு உங்க தலைவர் ஏழ்மையை விரட்டுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்டாலின் மாதிரி 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்க வாக்கு வாங்கி ஜெயிக்க முடியாதா? 1000 ரூபாய்க்கு 8500 ரூபாய் மாசத்துக்கு கொடுத்து தான் நீங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வர போறீங்களா? என்னங்க பேசுறீங்க? ஏழ்மை எங்கெங்க விரட்டினீங்க? 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார் இவர். அதே மாதிரி இன்னைக்கு கோவிட் பற்றி சார் சொன்னார், 2 கம்பெனி பணம் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபைசரை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபெயில்டு ப்ராடக்ட், அதில் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. $240 கோடி கோவிட் வேக்சின் வேற எந்த கண்ட்ரிலுமே பண்ண கிடையாது சார். நரேந்திர மோடி, பட் ஃபார் நரேந்திர மோடி இங்க நிறைய பேர் செத்தே போயிருப்பாங்க. வந்தே பாரத் ஒரு அச்சீவ்மெண்ட். நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க. 80 கோடி மக்களுக்கு 2020 இன்னைக்கு 4 வருஷமா தொடர்ச்சியா இலவச ரேஷன் உணவுப் பொருள் கிடைக்கிறது. எந்த கண்ட்ரில பண்றாங்க சொல்லுங்க சார்? இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்பவே பண்ணியாச்சு சார். வாசுதேவன் சார், ஒரே நிமிஷம். முருகானந்தம் பாரு, ஏழ்மையை ஒழிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்றீங்க. ஆனா 83,000 கோடிக்கு நாங்க இலவச உணவு தானியங்களை கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கோம்னு சொல்றீங்க. அது காரணம் என்ன தெரியுமா சார்? இப்போ இந்த மக்களுக்கு மெயினா ஃபுட் பில் தான். அவங்களுடைய மொத்த வருமானத்துல தானியங்கள் கூட வாங்க நிலைமை இல்லாத ஒரு நிலையில தான் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. புரியுதா? 60-70% அவங்களுக்கு வருமானம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ல போகுது. அப்ப 10 வருஷத்துல பாலாறு தேனார் ஓடுனதெல்லாம் என்னாச்சு? வசதிகளை 10 வருஷத்துல பாலாறு தேனார் ஓடுச்சு சார். அதெல்லாம் எங்க சார் போச்சு? பிளஸ் சார் சொல்றாரு வேலை வாய்ப்பு இல்லைன்னுட்டு. ராகுல் காந்திக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா
இந்த வருடம் சென்ற வருடம் பட்டதாரிகளாக வெளியே வந்தவர்களை தவிர பாக்கி எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கத்தான் இருக்கு. தகுதி உள்ளவர்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து தவறான புள்ளி விவரங்களை எடுத்துட்டு வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சொல்லுங்க 38% இந்த இப்ப 23 முடிகிற அந்த 24ல ஐஐடியில் இந்தியாவில் உள்ள எல்லா ஐஐடிலையும் 38% பேருக்கு வந்து இதுல கிடைக்கல. அதை சேர்த்து பதில் சொல்லுங்க. அதே மாதிரி அதாவதுங்க 5வது பொருளாதாரமாக நம்ம மாறும்போது எல்லாம் அப்படியே வந்துடுறதா? அப்படி கிடையாது. சார் சொன்னார்ல, இதுக்கெல்லாம் வந்து மோடியினுடைய இது அவசியமே இல்லை அப்படின்னாரு. பாருங்க, மக்கள் வேலை செய்கிறாங்க, ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியாதுங்க. நம்ம ராகுல் காந்தி சொன்னார் பாருங்கள், எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. சுய தொழில் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வேண்டிய பொருளாதார சமூக சூழ்நிலைகளை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டில் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. நீங்க எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வேர்ல்டுல நம்பர் 1 நம்ம தான். 65% மேல டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டலைசேஷன் ரூபாய் டாலர் டாமினன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரோம். இல்ல சரி, அதுக்கே வரலாம். அத மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு விளக்கங்களை சொல்லிருக்காங்க இல்லையா? நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம். காங்கிரஸ் எங்க மேல அப்படி என்ன உங்களுக்கு ஒரு கோபம்? நாங்க இவ்வளவு செஞ்சோம், அவங்க செய்யாத மாதிரியே சொல்றாங்களே அவர் வாசுதேவன் கேட்கிறார். உங்களுடைய பதில்? இல்ல நான் என்ன சொல்றேன், டாலர் ரேட்டை பத்தி பேசுறீங்க. நான் 51 ரூபாய் இருந்த அன்னைக்கு வானத்துக்கு பூமி குதிச்சீங்க. இன்னைக்கு 80 ரூபாய் கிட்டத்தட்ட டாலர் ரேட் எதிராக, இந்தியா ரூபாய்க்கு எதிராக மதிப்பு போயிட்டு இருக்குது. டாலரோட மதிப்பு உயர்ந்துகிட்டே போயிருக்கு. பெட்ரோல் டீசலோட விலை வந்து நீங்க இல்ல நான் சிம்பிளா கேக்குறேன், டாலர் ரேட் இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. டாலர் ரேட்டை அதை மட்டுமாவது சொல்லுங்க. நீங்க டாலர் ரேட் 50 ரூபாய்க்கு இருந்த அன்னைக்கு வானத்துக்கு பூமிக்கு பாரதிய ஜனதாக்காரன் குதிச்சிங்களே. நீங்க எல்லாருக்கும் ஸ்மிருதி இரானியில இருந்து அருண்ஜேட்ல இருந்து எல்லாரும் வானத்துக்கு பூமி குதிச்சிங்களே. இன்னைக்கு டாலர் ரேட் இந்தியா ரூபாயோட மதிப்பு என்ன? டாலருக்கு எதிராக ரூபாயோட மதிப்பு சரி. அப்போ இதே எடுத்துக்க, பெட்ரோல் டீசலோட இது என்னவா இருக்குது இன்னைக்கு? இது நீங்க அன்னைக்கு 40 ரூபாய் இருந்த அன்னைக்கு மாட்டு வண்டி ரோட்ல போனீங்களே, 40 ரூபாய்க்கு வித்த அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வித்த அன்னைக்கும் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விக்கிற. இன்னைக்கு எதுல போவீங்க நீங்க? முருகானந்தம் இன்னைக்கு விமானத்துல போயிட்டு இருக்கீங்களே, போயிட்டு இருக்கீங்க, சொகுசு விமானம் வாங்கினீங்க. ஜனங்க எதுல போயிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க ஜனங்க ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் டீசல் மேல விதிக்கப்படுகின்ற கொடூரமான வரி, நீங்க எவ்வளவு வரியை உயர்த்தி இருக்கிறீங்க? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய செஸ் நீங்க எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீங்க? நீங்க 8% செஸ் நீங்க எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீங்க? முருகானந்தம், இதுதான் டாபிக். இல்ல நீங்க பெட்ரோல் பாண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ரொம்ப முன்னாடி, இப்பயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ரொம்ப வருஷம், அந்த 10 வருஷத்தை பாஜக எடுக்க வேணாம். இந்த தேர்தல் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த 1.5 மாதங்கள்லயே நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்ப வாசுதேவன் கேட்கக்கூடியது வந்து, காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்துல செய்யாத பழசை நாங்க நிறைய செஞ்சுட்டோம், ஆனா அதை தாண்டி நாங்க என்ன செய்யணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய செஞ்சுட்டாங்க. எலக்ட்ரோல் பாண்டு கொண்டுட்டு வந்து 6000 ரூபாய் வந்து சட்டப்பூர்வமா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றது, சுப்ரீம் கோர்ட் வந்து செவில அரைஞ்சுதான் வந்து அந்த மோசடியான திட்டத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருந்தது. அது வரைக்கும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எலக்ட்ரோல் பாண்டுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. பிரிஜ்பூஷன் சிங் குற்றவாளிகள் வந்து சொகுசு அரசியல் பாதுகாப்போட ஒரு என்ன சொல்றது சுண்டு விரல் தீண்டாம பாத்துக்கிட்டீங்க. பிரஜ்வல் ரேவண்ணாவை வந்து ரொம்ப பாதுகாப்பா வந்து இந்திய விமான நிலையத்தின் வழியா என்ன டிப்ளமேட் பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. அதே மாதிரி விஜய் மல்லையா, லலித் மோடி மாதிரி இந்திய மக்களுடைய வங்கியில கொள்ளையடிச்சவங்களை வந்து பாதுகாப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. இது மாதிரி நூற்றுக்கணக்கான பேங்க் ஃப்ராட்ஸ்களை வந்து வெளிநாட்டுக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சீங்க. இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு விலைவாசி உயர்வை வந்து பின்னுக்கு கொண்டுட்டு போயிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுடைய விகிதம் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுது. அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல சொன்னா வந்து அதுக்கு பதில் சொல்லாம சம்மதம் இல்லாம எதையாவது பேசுறீங்க எல்லாருமே. பிரதமர் தொடங்கி இன்னைக்கு கடைக்கோடி பாரதிய ஜனதாக்காரங்க வரைக்கும்
அதுக்கு பதில் சொல்ல சொன்னா அங்க அது நடந்திருக்குது, இங்க இது நடந்திருக்குது, இங்க இதை கேட்டையா, அங்க அதை கேட்டையா. சாதாரண குடிமக்களையும் எளிய கட்சிக்காரர்களையும் பார்த்து இத்தனை கேள்வி கேட்கிறவங்க நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு ஒரு மாநிலம் பற்றி எறியுதேன்னு சொன்னா அந்த மாநிலத்துக்கு இதுவரைக்கும் ஒரு அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு நல்லெண்ண பயணத்தையாவது மேற்கொள்ளலாமேன்னு கேட்டா அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்லல. பற்றி உக்ரைன் வாரம் நிறுத்திட்டாரு, உலகத்தை என்ன இஸ்ரேல் என்ன ரஷ்யாவுக்கு என்ன பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பஞ்சாயத்துக்கு போறான்னு சொல்றீங்க. நம்ம ஊர்ல பற்றி எறிகிற மணிப்பூர் பிரச்சனையை தீர்க்க முடியல. காஷ்மீர்ல வந்து அப்படியே காஷ்மீர் அப்படியே தலகளா திருப்பிட்டார். நீங்க சரி காஷ்மீர் பள்ளத்தாக்குல 3 தொகுதிகளில் பாரதிய ஜனதா போட்டியிடவில்லை. போட்டியிடல இவங்க போட்டியிடல, இவங்க கூட்டணி கட்சியாவது போட்டியிடணும். அந்த கூட்டணி கட்சியும் கிடையாதுங்க. ஒரு மாநிலத்தின் 400 சீட்டு வரதா சொல்லி தம்பட்டம் எடுத்துட்டு இருக்கிற கட்சி ஒரு மாநிலத்துல 3 தொகுதிகளிலுமே போட்டியிடல. ஆனா அந்த காஷ்மீரை வச்சுதான் நாடு முழுசும் பிரச்சாரம் பண்றீங்க. காஷ்மீர்ல வந்து பாலாறு தேனாரும் ஓடுதுங்கிறீங்க. பாலாறு தேனாரும் ஓடல எலெக்ஷன் நிக்கிற கேச துப்பில்லாம ஓடுறீங்க. முருகானந்தம், இப்ப இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க இல்லையா, இவ்வளவு உங்க ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப இந்த ஒட்டுமொத்த இதும் இந்த நடைபெற்று முடிந்திருக்கூடிய மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்கும் சொல்ல வரீங்க அப்படிதானே? ஒரே ஒரு வரியில. ஆமா, அதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரதிபலிக்கணும். ஓகே, நான் வரேன் உங்ககிட்ட வரேன். ராமகிருஷ்ணன் சார், இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே காங்கிரஸ் கட்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அரசியல் ரீதியிலான பேச்சுக்கள். ஆனா நாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பல நல்ல விஷயங்களை நாட்டுக்கு செஞ்சிருக்கோம், இது அப்படியே இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் சொல்றாங்க. நீங்க மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? காங்கிரஸ் பாஜக இல்லாம இந்தியால இந்த தேர்தல் எப்படி இருக்கு? இந்த தேர்தல்ல மிக முக்கியமான பிரச்சனைகளாக முதல்ல வந்து உங்களுக்கு இந்த விலைவாசி இன்ஃப்ளேஷன், அதுக்கு அவங்க அந்த ஃப்ரீ ரைஸ் சொல்றாங்க, அது ஒரு இதுவா சொல்றாங்க. அப்புறம் தென் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணாங்க இல்லையா, பெட்ரோல் டீசல் அது சொல்றாங்க. பட் எனிவே இன்ஃப்ளேஷன் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கூட உங்களுக்கு அதாவது எல்லாரும் சுய வேலை வாய்ப்பு எல்லாம் வச்சுக்கணும். பட் இந்த ஐஐஎம்ஸ் மாதிரியான இதுல உங்களுக்கு வந்து அவங்களுடைய பழைய மாணவர்கள் கிட்ட, அதாவது அவங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதினாங்க, இந்த முறை நாங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல 100% பண்ண முடியல, அதனால நீங்க யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஐஐஎம் வரலாறுல அது மாதிரிலாம் அவங்க லெட்டர்லாம் எழுதி அவங்களுடைய அலுமினைக்கு. ஸோ அது வந்து நடந்திருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் அது குறிப்பாக அந்த படித்த, அதாவது பொதுவா இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் இருக்கிறது அப்படின்னு ஒரு சில வாதம் வைக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான இது வந்து இதெல்லாம் வந்து முன்னெல்லாம் கிடையாது. ஓகே, அதுல என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த படித்த ஒரு அந்த நீங்க மிடில் கிளாஸ் சொல்றீங்க இல்லையா, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், அந்த செக்ஷன் மத்தியிலையும் ஒரு சொல்றதா தெரியல, கோபம் இருக்கிறதாக வெளிப்பட்ட மாதிரி தெரியல. பட் ஆனா அந்த அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. அது எந்த மாதிரி ஒரு வெளிப்பட போறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் தான். அதாவது இந்த அப்புறம் கடைசியா முன்ன சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கொடுத்தது வந்து இந்த நம்ம அந்த அடிப்படையான சில விஷயங்கள், அதாவது அரசியல் சட்டமே மாறிடுமா, அந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதை பற்றியான ஒரு விவாதம் நடைபெற்றது. இந்த 3மே தான் இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன பொறுத்தவரையில் பிரதானமாக இருந்த பிரச்சனைகள். இந்த 3ல மக்களை வந்து ஒரு விதத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கம் ஏற்படுத்தியது. அப்கோர்ஸ் மத ரீதியில பேசினாங்க, போனாங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அப்கோர்ஸ் அதுல கூட அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா தான் அதுலயும் பேசியிருந்தாங்க. ஓகே, பட் அந்த இடஒதுக்கீடு என்பது நான் எதிர்பார்க்கல இந்த அளவிற்கு ஒரு பேசப்படும் பொருளாக இருக்கும். பட் இந்த தரம் 2 சாராரும் அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம், நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு விதத்துல அது நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ரைட், ஓகே. நீங்க மைனஸ் பாயிண்ட்ஸ் நிறைய பேசலாம். பட் இதுல என்ன ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு அப்படின்னா, ஐ திங்க் இந்த ஒரு அது இதை பத்தி என்ன மாதிரி தீர்வு வரப்போறதுன்னு தான் தெரியல. ஓகே, விவாதங்கள் நடைபெற்றன, கடைசியில் என்ன மாதிரியான தீர்வுகள் வரப்போகின்றன என்பதுதான் நம்ம ஜூன் 4 வரைக்கும் நம்ம
காத்திருக்க வேண்டியதுதான். ஆனா உங்களுடைய பார்வையின்படி கடந்த 10 ஆண்டுகள்ல நாட்டு மக்களுக்கு ஒரு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றீங்க, சரிதானே? அதாவது ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமா இருக்கும். ஓகே, அது இருக்கும். ஆனா இந்த இதுல நான் இது பர்டிகுலர்லி எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், அதாவது அவங்கதான் இவங்களுக்கு அதிகமாக ஆதரவு தருகின்ற ஒரு ஒரு வர்க்கமாக கருதப்படுகிறது. அவங்க மத்தியிலையும் இந்த முறை ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஓகே. நான் உங்களுடைய நிறைவான கருத்தை கோபம் சொல்ல முடியுமா தெரியல, பட் நிச்சயமாக ஒரு அதிருப்தி. கோபம் சொல்ல முடியலனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல தேர்தலில் பிரதிபலிப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தேர்தலுடைய முடிவுகள் தெரிய வரும். அது உண்மைதான். ஓட்டர் டர்ன் அவுட்ல தெரியல. அதனாலதான் கோபம்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல. ஓகே ஓகே, பட் ஆனாலும் இதுலயும் அதான் ரிசல்ட்ல பார்த்தா தெரியும். ஓகே, கோபம் இருக்கா சார்? ஓட்டர் டர்ன் அவுட் தான் நீங்க 10 நாள் கழிச்சு சொன்னீங்கன்னா எப்படி சார் தெரியும்? எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் டர்ன் அவுட்ட 10 நாளைக்கு மாத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எப்படி நீங்க எந்த கான்கிரீட்டான ஒரு முடிவுக்கு வர முடியும்? ஒரு எலெக்ஷன் கமிஷன் நவீன வசதிகள் இல்லாத காலத்திலேயே எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் டர்ன் அவுட். ஆனா என்னன்னா உங்களுக்கு அது ஓட்டர் டர்ன் அவுட் பெரிய மாற்றம் இல்ல. அதாவது நீங்க 66% தான் இருந்திருக்கு. ஓகே, 76%, 86% இல்ல. அதுதான் அந்த பாயிண்ட் சொல்றேன். அது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ராமகிருஷ்ணன் சார் உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். பாண்டியன், உங்ககிட்ட இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல தேர்தலில் ஓகே ஓரளவுக்கு அதிருப்திகள் மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அது தேர்தல் பரப்புரைகளில் பார்த்திருக்கோம். ஒரு சில இடங்கள்ல வாக்குப்பதிவு குறைந்தே கூட இருக்குது. பல இடங்களில் நம்ம எப்படி பார்த்தாலும் ஜூன் 4ஆம் தேதி இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவுகளை இருக்க போது நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய நிறைவான கருத்து. நான் இந்த களத்தை முந்துவது யார் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க. அதையோட சேர்த்து நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே நட்டா பேசியிருக்காரு, ஆர்எஸ்எஸ்ஸை இது மாதிரி எங்களுக்கு முன்னாடி வேணும், இப்போ வேண்டியில்ல, நாங்கள் அதோட வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறத ஒரு போன வாரம் பேசினார். அப்போ அந்த முரண்பாடெல்லாம் முத்திடுச்சு. அதை கூட நம்ம இந்த இதில் எடுத்துக்க வேணாம். அடுத்து முக்கியமான விஷயம், காங்கிரஸை ஒழிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்தியில் சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது, நமது தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் உட்பட, ஸ்டாலின் தான் அந்த இதை எடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்படி பண்ணாங்களோ அந்த விஷயத்தை அலைன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டும், இங்கே எப்படி பொருளாதாரத்துலேயும் சமூக இதுலேயும் இடஒதுக்கீடுலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட எல்லாமே 70 வருஷமாக பிரமாதமாக பண்ண அந்த விஷயத்தை எடுத்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறது, கருவை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காங்கிரஸ் ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் இந்த இந்தியா கூட்டணியில். அதை விட முக்கியமானது எதுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் தேர்தல்களை ஒப்பிடும்போது இந்த தேர்தல் இந்தியா கூட்டணி ஒரு டஃப் ஃபைட். இல்ல ஜார்க்கண்ட் இல்ல, இது முக்கியமான செய்தி, அதுக்காக சொல்லிடுறேன். ஜார்க்கண்ட், ஹரியானா, இவங்க மட்டுமே இந்தியா கூட்டணி உள்ள மாநில கட்சிகள். இவங்க தான் பிஜேபியை பயங்கரமான ஃபைட் பண்ணி ரிசல்ட்டை 4ஆம் தேதி காமிக்க போறாங்க. அது அல்லாம இந்தியா கூட்டணியில இருக்கிற மம்தாவும் அந்த ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற மாநில கட்சிகள். நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். முருகானந்தம், உங்களுடைய நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கமா. அதாவது இந்த ஒட்டுமொத்த தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சி சமூக பொருளாதார விஷயங்களை தான் பிரதானப்படுத்தி பேசிச்சு. அது எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டிவா தான் தன்னுடைய பிரச்சாரங்கள் எடுத்து போச்சு. நாங்க முக்கியமான விஷயங்கள் சொன்னது, அன்எம்ப்ளாய்ட் பத்தி அட்ரஸ் பண்ணும்போது 30 லட்சம் காலி பணியிடங்கள் ஒன்றிய அரசுல நிரப்பப்படாமல் இருக்குது. மாநில அரசுகள்ல நிறைய இடங்கள்ல காலி பணியிடங்களை உடனே சர்வீஸ் கமிஷன் மூலம் கால்தர் பண்ணி நிரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூட நிரப்பிட்டு இருக்கு. மத்திய அரசு ஆனா என்ன சொல்றது, பணியிடங்களை நிரப்பவே இல்லை. கிட்டத்தட்ட 33 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நிரப்புறதை பத்தி தான் நாம் பேசுறோம். அரசு பணியை ஒரு குடும்பத்துக்கு வழங்குவது மூலம் ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையும் நாம் முன்னாடி எடுத்துட்டு போறோம். அதுக்கு பல சமூக பொருளாதார காரணிகள் இருக்கு. அந்த விஷயத்தை தான் நாங்க அட்ரஸ் பண்றோம். அது போக தனியார் துறையில வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். எம்எஸ்பிங்கிற குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு சட்ட பாதுகாப்பு பத்தி பேசியிருக்கிறோம். அதே மாதிரி மகளிர் மேம்பாட்டுக்காக இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுறத பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் சாத்தியமானதுதான். இதெல்லாம் பல மக்கள் நல அரசுகள் செஞ்சதுதான்.
அதைத்தான் நாங்க திரும்ப செய்ய போறோம். ஓகே, அதுக்கான எல்லா ஆதரவையும் மக்கள் இந்த தேர்தலை அளிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நான் உங்களை நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். வாசுதேவன் சார், ரொம்ப டைம்ல ஒரே ஒரு 2 செகண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு நான் என்னோட இதை சொல்லிடுறேன். இஸ்ரேலுக்கு வந்து போர் வீரர்களை மத்திய அரசு அங்க போறது வந்து இந்தியன் ஆரிஜின் இஸ்ரேலிஸ் தான் அங்க போயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி ஆரிஜின் இந்தியன்ஸ் பாலஸ்தீனியன்ஸ் அந்த வார் வந்து பாலஸ்தீனில இருந்து ஃபிட்ரா அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் கிடைக்கலங்கிறதுனால அவங்க போறாங்க, அவ்வளவுதான். அதையும் அக்னிபத்தையும் முடிச்சு போட்டுட்டு ஆதாயம் தேடுற வேலையை இந்த தேர்தலில் எந்த அலையும் இல்லை. மோடியை ரிமூவ் பண்ண வேண்டும் என்ற அலையும் இல்லை, ராகுல் காந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற அலையும் இல்லை. மோடியின் 10 ஆண்டு சாதனை மக்களை சென்றடைந்து விட்டது. நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். 7 கட்டங்களாக இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சனிக்கிழமை 7வது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் கடந்த 1.5 மாதங்கள்ல மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், யாருடைய பேச்சிற்கு தங்களுடைய செவிகளை சாய்த்திருக்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஜூன் 4ஆம் தேதி வரை முடிவுகளுக்கு காத்திருக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த விவாத நிகழ்ச்சியில் இதனை தலைப்பாக முன்வைத்தே 1 மணி நேரம் நாம் விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.